ஆண்டவனுக்கு நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதையும் உம்முடைய சித்தம் எங்கள் மூலமாய் நிறைவாக்கப்படுகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். கண்டுன்னை சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடிடும் மேய்ப்பர் கண்டுன்னை சேர்த்திடுவார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ.
தள்ளாத நேச வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேச வாவென்று அழைக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று அந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசிக்கிறவனும் இவைகளை கேட்கிறவனும் இவைகளை கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்திற்கிணங்க இவைகளை வாசித்து கேட்டு இவைகளை கை கொண்டு இவைகளின் ஊடாக வருகின்ற எல்லா பாக்கியங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நின்று 112வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். கரங்களை தட்டி அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அடங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மால். ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும். கரங்களை தட்டி ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஆமை நாமே ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே. ஆமென் ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால். கரங்களை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என்னார் உயிரை நன்றி ராஜா, அன்பே என்னாருதலை நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ராஜா, நன்றி இயேசு 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 ராஜா. உம்மையை நான் ஆதாயமாக்குவும், உம்மோடு ஒன்றாகவும், உம்மையை நான் ஆதாயமாக்குவும்,
உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையேன, எல்லாமே குப்பையேன என்னாலும் கருதுவே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான், உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ என்பன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, ஆமென் ஆண்டவரே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான், உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன்,
கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த
பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. நன்றி ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே கேருபீன்கள் சேராபீன்கள் எண்ணற்ற தூதர்களோடு கூட நாங்களும் உம்முடைய நாமத்தை துதிக்க நீர் எங்களுக்கு தந்த மேன்மையான இரக்கங்களுக்காக நன்றி. வானாதி வானமும் கொள்ளாது விளங்குகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறது எத்தனை மேன்மை என்பதை இந்த காலை வேளையிலே அனுபவிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே, உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you my Lord. நன்றி ஆண்டவரே, உம் கிருபைக்காக, உம் இரக்கங்களுக்காக, உம் வல்லமைகளுக்காக, உம் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எண்ணற்ற கிருபைகளை எங்களுக்காக உண்டாக்கி தந்தீரே, எண்ணற்ற ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையை வழங்கும்படியான திறந்த வாசலை உருவாக்கினீரே. நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் இணைந்தவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த தீமையும் அந்த நாளிலே உருவாக்கப்பட்டு விடக்கூடாது. நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராகி தேவன் நம்முடைய தமிழகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும். எந்த சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கத்திற்கும் ஆதரவு அளிக்காத நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கும்படிக்காக தேவ பயத்தோடு தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை, லஞ்சங்களை ஒழிக்கும் தலைவர்களை மட்டுமல்லாமல் லாகிரி வஸ்துக்களை அல்லது அநேக விதமான அந்த மதுபானத்தினுடைய கடைகளை அடைக்கும் நல்ல ஒரு ஆட்சியாளர்களை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக, தேசம் செழிப்பாய் மாற்றப்படும் ஒரு தேசமாய் விளங்கும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே தொழில் வளங்கள் உருவாக்கப்படும்படிக்காக, தொழிலுடைய எல்லா விதமான நிலைகளும் அபிவிருத்தி அடையும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே வரி சுமைகள் குறைக்கும் நல்ல ஒரு ஆட்சியாளர்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய தேசத்திற்கு உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். வாக்குகளை பிரிக்கக்கூடிய நிறைய சக்திகள் நாட்களில் உருவாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறோமே. தேவன் தம்முடைய மனதிற்கு சித்தமானவரையே நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யும் தலைவனாக உருவாக்கும்படிக்காக எல்லாரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அவர்தான். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மனதிற்கு விருப்பமானவரையே நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யும் தலைவனாக உருவாக்கும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேர்தல் வாக்குப்பதிவு நேரத்தில் எந்த கள்ள வாக்குப்பதிவுகளும் உருவாக்கப்படக்கூடாது. பெட்டி மாற்றங்கள் உருவாக்கப்படக்கூடாது. எந்த விதமான அடிதடிகளும் வன்முறைகளும் உருவாக்கப்படக்கூடாது. அமைதலாய் தேர்தலுக்குரிய காரியங்கள் நிகழ்த்தப்படும்படிக்காக, அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் அநேக விதமான பிசாசினுடைய ஆதிக்கங்கள் மெய்யாகவே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நம்ம கண்டு கொண்டு வருகிறோமே. நிறைய செய்வன செய்து மக்களுடைய மனதை கரைய பண்ணி துன்மார்க்கமான காரியங்களை நேசிக்கக்கூடிய அளவிற்காக நிறைய பிசாசின் ஆவிகள் இந்த தேர்தலினுடைய நாட்களிலே தூண்டிவிடப்படக்கூடிய அளவிற்காக, இந்த நாட்களில் மக்களுடைய மனதை உடையப்படக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கும் பொல்லாத தீ அந்தகாரத்தின் சக்திகளை ஏவக்கூடிய எல்லா நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்படும்படிக்காக, கர்த்தருடைய சித்தம் மட்டும் நிறைவாக்கப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து உங்க கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்கள் கைகளில் தந்திருக்கக்கூடிய அதிகாரங்களின் வல்லமைகளை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க எங்கள் தமிழகத்திற்கு எதிராக காணப்படும் எல்லா மந்திர தந்திரங்களை இயேசுவின் வல்லமை முறியடித்து போடுவதாக கர்த்தருடைய சித்தம் எங்கள் பகுதியிலே இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படும்படிக்காக இந்த தேர்தல் நாளிலே எந்த அசம்பாவிதங்களும், எந்த பயங்கரங்களும், எந்த விதமான கர்த்தாவை தீமையான காரியங்களும், எந்த விதமான கள்ளவாக்கு பதிவுகளும் உருவாக்கப்படாதபடி தேவனுடைய மனதிற்கு விருப்பமான நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கும்படி சபையாராகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். ஏற்ற மகிமைகளை கர்த்தரில் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தல் நாளிலே நல்ல ஒரு சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தருகிறது மட்டுமல்லாமல் நம்முடைய பகுதியை ஆட்சி செய்யும் நல்ல ஆட்சியாளர்களை, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் உருவாக்க போகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த கடைசி காலத்துல நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில ஒரு புதிய மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நாம் அறிய முடியாத அநேகம் விதமான கருத்துக்கள் அடக்கப்பட்டதாக, இத உய்த்து ஆழமாய் நீங்கள் நிதானித்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த இடத்தில் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை சறுக்கக்கூடியதாக அல்லது கர்த்தரை விட்டு விலக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. சாத்தான் நம்மை சுற்றிலும் வைக்கக்கூடிய கண்ணிகள் உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக, அது பார்க்கும் பொழுதே கர்த்தராகிய தேவனுடைய வழியை போல காணப்பட ஆரம்பித்தாலும் மாற்று வழியிலே நம்மை நடத்தக்கூடிய அளவிற்காக நமக்கு முன்பதாக அநேக விதமான மாற்று வழிகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. நாம் பார்க்க வேண்டியது அவசியம். பிரசங்கத்தின் மூலமாக, சபைகளின் மூலமாக, ஊழியங்களின் மூலமாக, கேட்கப்படக்கூடிய நிறைய யூடியூப் சேனலின் மூலமாய் வரக்கூடிய பல செய்திகளும் கூட இன்னைக்கு அநேக விதமான ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிறதை விட்டுவிட்டு விசுவாசத்தை உடைய பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது நம்ம பார்க்க முடியும். சில இடங்கள்ல அநேகம் விதமான ஜனங்கள் பல ஊழியங்களின் ஊடாக கடந்து போகிறதுனால உரைக்கப்படும் பல வார்த்தைகள் அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தை கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப எந்த இடத்துல போகணும், எந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு ஏற்றவையாக இருக்கக்கூடிய ஒன்று, எதிலே நான் கடந்து போனால் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்த முடியும், எதிலே நான் போகிறது உண்டானால் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நான் இழக்கக்கூடியவனாய் காணப்படுவேன். இதை பற்றியதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான், ஏன்னா நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான வழிகள் ஒரே மாதிரி காணப்படக்கூடிய வழிகள். இதை விளக்குறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு என்னுடைய செய்தியின் ஊடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால மோசே என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தி பார்வோனுக்கு முன்பதாக போய், மோசே நீ போய் நின்று பேசு என்ற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லுகின்றார். உடனே மோசே கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்கிறான், பார்வோன் பெரிய இராணுவ பலம் நிறைந்தவன் ஆண்டவரே, அவனுக்கு முன்னால் நான் போய் பேசுகிறது எப்படி? அவன் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை அவன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டான், நம்ப மாட்டான் ஆண்டவரே. உடனே கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன் கையில என்ன வச்சிருக்கன்னு கேட்கிறார். என் கையில ஒரே ஒரு கோல் ஒன்றை வைத்திருக்கிறேன் என்பதை பற்றி சொல்லுகின்றார். இந்த கோலை தூக்கி நீ தரையிலே தூக்கி எறியங்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். கோலை தூக்கி தரையில எரிஞ்சார் பாருங்க, ஒரு பெரிய ஒரு சர்ப்பமா போயிடுச்சு. உடனே ஆண்டவராகிய தேவன் மோசையை பார்த்து மறு வார்த்தை ஒன்று சொல்கிறார், அந்த அந்த சர்ப்பத்தினுடைய வால் அப்படின்னு சொல்றாரு. சர்ப்பத்தினுடைய வாலை பிடிச்சா என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் கர்த்தராகிய தேவன் மோசையை பார்த்து சொல்கிறார், சர்ப்பத்தினுடைய வாலை பிடி என்று சொல்கிறார். உடனே வாலை பிடித்த மாத்திரத்தில் மீண்டும் அது அவருடைய கையிலே கோலாக மாற்றத்துக்கூடாக போச்சு. இந்த அற்புதத்தை போய் அங்க இருக்கக்கூடிய பார்வோனுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து முடி, என்னுடைய வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்வான் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசி மோசையை அனுப்புகின்றார். நேரா பார்வோன்ட்ட போறார். இப்ப மோசேயினுடைய கரங்கள்ல ஒரு பெரிய ஒரு வல்லமை, கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமை. இப்ப அந்த வல்லமையை பார்வோனுக்கு முன்பதாக நாம் போய் அந்த காரியங்கள் யாவற்றையும் நிரூபித்து காண்பிக்கிறது உண்டானால், பார்வோன் மறுபேச்சு பேசாமல் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் விட்டு விடுவார் என்று சொல்லி சந்தோஷமா மோசே என்கிற மனுஷன் போறார், பார்வோன்ட்ட போறார். பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஜனங்களை கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கும்படிக்காக நீ அனுமதிக்க வேண்டும் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஆகவே என் ஜனங்களை நீ போகும்படிக்காக அனுமதிக்க வேண்டும். உடனே பார்வோன் கேட்கிறார், உன் தேவன் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ எப்படி இந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசுவார்? என்னுடைய தேவனையா உனக்கு தெரியாது என்பதை பற்றி பேசுகிறாய் என்று சொல்லி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை தூக்கி முன்னால பார்வோன் முன்பதாக எறிந்தார். அந்த கோல் அப்படியே சர்ப்பமாய் மாற்றப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அங்க இருக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் கண்ட மாத்திரத்துல பார்வோன் அவனை பார்த்து ஏளனமாய் சொல்லுகிறான், உன் கடவுளுடைய வல்லமை இவ்வளவு சீப்பானதான். எங்க நாட்டிலையும் அநேக விதமான மேஜிஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவர்களையும் நான் இப்பொழுது வரவழைக்கிறேன் என்று சொல்லி ஒரு 10-15 மேஜிஷியனை கூட்டிட்டு வருவார். வரக்கூடிய மக்கள் அவர்களும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலத்துக்கு போனாங்க, அதுவும் சர்ப்பமாய் மாற்றத்துக்கு உள்ளாக போச்சு. இப்ப கொஞ்சம் யோசிங்க, மொத்தம் ஒரு 16 பாம்பு மோசேயினால் உருவாக்கப்பட்டது ஒண்ணு, மற்ற 15 பேர் உருவாக்கப்பட்டது 15 பாம்பு. இப்ப இதுல எது கர்த்தராகிய தேவனால் வந்த பாம்பு, எது மக்களால் உருவாக்கப்பட்ட பாம்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
மனுஷர்கள்னா முகத்தை வந்து பார்த்தல, இவன் வெள்ளையா இருக்கான், இவன் கருப்பா இருக்கான், இவன் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கான், இப்படி வந்து மனுஷனுடைய உருவத்தெல்லாம் பார்த்தல. ஆனால் பாம்பு மொத்தம் 16 பாம்புல எது கர்த்தருடைய பாம்புன்னு கண்டுபிடிப்பீங்க? இப்படிதான் சாத்தானும் கூட தன்னுடைய பங்கிலே எது கர்த்தருடையது என்பதை இனம் பிரிக்க முடியாத அளவிற்கு இந்த நாட்களில் பல காரியங்களை உருவாக்கிட்டு, பிரசங்கத்துல, ஊழியத்துல, அதே மாதிரி கர்த்தருடைய சாயலை போலவே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது மாதிரி அதே அதிசயம், அதே அடையாளம், அதே வல்லமை, கர்த்தராகிய தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறாரோ அதே மாதிரி டோன்ல சாத்தானும் தன்னுடைய பங்குக்கு வஞ்சிக்கக்கூடிய இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்படக்கூடிய இந்த காலங்கள்ல ரொம்ப அலர்ட்டர்ஸனாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளாது இருக்கிறது உண்டானால் நீங்களும் அவர்களிலே ஒருவரை போல வஞ்சிப்பின் ஊடாக கடந்து போயிடுவோம். இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, ஒரு தெளிந்த பார்வை, எது கர்த்தருடையது, எது சாத்தானுடையது, எது உலகத்திற்கு ஒத்தது, எது ஆண்டவராகிய தேவனுக்குரியது, எது கர்த்தராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, எது கர்த்தராகிய தேவனுக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்று, இவைகளை நான் தெளிவாக அறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய ஓட்டம் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஓட்டமாய் விளங்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஓட்டத்தை துவங்கினவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஓட்டமும் ஆண்டவராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம நினைப்போம் என்னுடைய ஓட்டத்தை கர்த்தர் விட்டுருவாரான்னு. இல்ல, விட்டுருவார். நீங்க நினைக்கிற மாதிரிலும் கிடையாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்படாம நீங்க என்ன ஓட்டத்தை ஓடினாலும் சரி, அவைகளிலே ஒரு நெளிவையும் ஒரு சுழிவையும் கர்த்தர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்க இயங்க ஆரம்பிச்சாதான். இதுக்குதான் எனக்கு என்ன வேண்டும்னா, ஒரு தெளிவான ஒரு பார்வை, எது ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம், எது கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். பல நேரங்கள்ல அநேக மக்களுடைய உதவிகளை நாம் நாட ஆரம்பிக்கிறோம். இதுதான் பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம். பல ஜனங்கள் உங்களை தன்னுடைய உதவியாளர்களாய் வைக்கும்படிக்காக உங்களுக்கு உண்டான வெளிப்பாடுகள் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன காரியத்தை சொல்லுவாங்க, என்னுடைய ஊழியத்துல இணைஞ்சு நீ வந்து ஊழியம் செய்ப்பா, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர உன்னுடைய அழைப்பை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. என்னுடைய ஊழியத்திற்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, ஆகவே நீ இந்த காரியத்தை இந்த விதமான பணிகளின் ஊடாக நீ கடந்து போகணும், இந்த காரியத்தின் ஊடாக போக வேண்டும், இப்படி பல விஷயங்களை பேசுவார்களே தவிர உங்களுக்கு உண்டான உண்மையான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்துல தான் கேட்கணும். வேற வழி இல்லை, மார்க்கமே கிடையாது. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட பேசி வெளிப்படுத்தினால் ஒழிய உண்மை நிலைகளை எந்த மனிதனுடைய வாயின் மூலமாகவும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப மனுஷன் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனத்தை என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்றால், எனக்கு தேவன் தந்த வெளிப்பாடுகளுக்கு அது ஒரு உறுதுணையாய் காணப்படக்கூடிய ஒன்று, அவ்வளவுதானே சொல்லலாமே தவிர இதையே நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல, என்னை அழைத்த கர்த்தர் என் கூட பேசாம எதுக்கு இன்னொரு மனுஷன் மூலமா பேசணும்? இதை நான் முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே என்னை தேவனாகிய கர்த்தர் அழைத்தது உண்டானால் என்னை ஏன் அழைத்தீர் ஆண்டவரே? ஒரு சாமுவேலை கர்த்தராகிய தேவன் அழைத்தார். சாமுவேலின்னு கூப்பிடக்கூடிய அந்த நேரத்துல நேரா, அதாவது அந்த ஏலி என்கிற மனுஷனுக்கு முன்பதாக போய் நின்று இந்த சாமுவேல் போய் நின்று கேட்கின்றான், எதுக்கு ஐயா என்னை கூப்பிட்டீங்க? நான் வந்து படுத்து தூங்கக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. இல்லப்பா, நான் உன்னை கூப்பிடலையும் சொல்ல. மறுபடியும் மீண்டும் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே சாமுவேல் படுக்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் அதே விதமான சத்தம் அவனுடைய செவிகளுக்கு முன்பதாக வந்தது. இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே சாமுவேல் நேரா போய் அந்த ஏலிக்கு முன்னால போய் நின்று கேட்கின்றார், மீண்டும் எதற்காக என்னை அழைத்து? உடனே அந்த ஏலி புரிந்து கொண்டார், இது கர்த்தராகிய தேவன் தான் கூப்பிடுகிறார் போல இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவராகிய தேவன் உன்னை அழைக்கிறது உண்டானால், நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் உன்னை அழைக்கிறது உண்டானால் நீ அவர்கிட்ட போய் கேளு, சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நீங்க பேசுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அவைகளை செய்கிறேன் என்று உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உனக்கு தேவையான திட்டங்களை சொல்லுவார் என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி சாமுவேல் என்கின்ற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உரைத்த அந்த வார்த்தைகளுக்கு இணங்க அந்த வார்த்தைகளின் படி சொல்லும் கர்த்தாவை நான் கேட்கிறேன் கேட்டார் பாருங்க. எல்லா விஷயங்களையும் கர்த்தர் தெளிவாய் அவரோடு கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சு. இப்ப ஏன் என்கிட்ட கர்த்தர் பேச மாட்டேங்கிறான்னா, நான் கேட்கறது இல்லை. இதுதான் ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். எதை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதா என்ன செய்யணும், அதை மற்ற மனுஷனின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாய் பேச வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் விருப்பப்படுறார். ஆனால் நான் பல நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு ஒரு நாள்ல சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கர்த்தராகிய தேவனுக்கு சமீபமாக மலையில கர்த்தருடைய பிரசனம் நின்று கொண்டிருக்கிறது, மலையிலே நிற்கக்கூடிய கர்த்தர் மக்களோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பேசக்கூடிய அந்த சத்தத்தை கேட்ட இஸ்ரவேல் மக்கள், எல்லா விதமான மக்களும் பயந்து மோசையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, இல்ல கர்த்தர் எங்க கூட பேச வேண்டாம், நீங்க எங்களுக்கு வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்றைக்கு அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் அதை தான் சொல்றோம். கர்த்தர் எங்க கூட பேச வேணாம், எங்களுக்கு பயமா இருக்கு.
கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறது உண்டான அதை கேட்க எங்களால முடியாது என்று சொல்லி பக்க வழிகளை நீங்கள் நாட ஆரம்பிக்கிறதான் உங்களுக்கும் தேவனுக்கும் குறுக்கு சுவராய் காணப்படக்கூடிய ஒன்று. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுகிறார். இதற்கு ஒரு தெளிந்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவனை ஒரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்க மனமற்றவர்களாய் விலகியே போக மாட்டீங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பல விஷயங்களை பேச வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடிய ஒரு தேவன். வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பல ஜனங்களை கர்த்தராக தேவன் அழைத்தார். எந்த மனிதனுக்காகவாகிலும் யாராகிலும் ஒருவரின் மூலமாய் கர்த்தர் பேசினாரே இல்லை. ஒவ்வொரு மனிதனோடும் கூட கர்த்தர் நேரடியாய் அவனோடு கூட வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டத்தையும் தெளிவாய் கர்த்தராக தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இந்த தெளிந்த கண்களினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் போகக்கூடிய வழி என்ன, நான் எங்க நிக்கிறேன், என்னை குறித்ததான கர்த்தருடைய திட்டம் என்ன, என்னை குறித்ததான கர்த்தருடைய வெளிப்பாடு என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேடலாய் இருக்குமே தவிர மற்ற எந்த உலக ரீதியான காரியங்களும் என்னுடைய மனதை ஒருபோதும் கர்த்தராக தேவனை விட்டு பிரிக்கிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியலன்னா ஒரு மூன்றாவது மனுஷன் உள்ள நிக்கிறான். அவன் வழியாத்தான் நீங்களும் கர்த்தராக தேவனை இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மூன்றாவது ஸ்தானத்தை விட்டு நேரடியாக கர்த்தரோடு கூட இணைக்கப்படக்கூடிய அனுபவம் இருக்கிறது உண்டானால் ஒருவனும் கர்த்தராகிய தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தியாதவனாய் கடந்து போகவே மாட்டான். இந்த அனுபவத்தை தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஒரு தெளிவான ஒரு பார்வை உனக்கு இருக்கணும். ஒரு ஊழியம்னா ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும். ஒரு அழைப்புனா ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும். இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய ஓட்டம். பல மக்கள் பல விதமான வார்த்தையை சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு திருச்சபையை கட்டினங்க, சபையில ஆட்களே வரல. உடனே கர்த்தருடைய நாமத்தினால் நான் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கிராமங்கள்ல போய் ஊழியங்களை செய்யக்கூடிய அளவிற்காக ஒரு எவாஞ்சலிஸ்டுக்காக நான் கடந்து போவேன். அங்கும் அநேக விதமான மக்கள் மத்தியிலே எதிர்ப்புகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. இங்கேயும் எனக்கு வேண்டாங்க. மூன்றாவது காரியமாக கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றத்துக்கு ஊடாக கடந்து போய் இப்படி மாத்தி போறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ அதை நோக்கி கடந்து போகிறதுதான் கர்த்தருடைய விருப்பம். எது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் முன் குறிக்கப்பட்டதோ, கர்த்தர் நான் போன முறை உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை பற்றியதான ஒவ்வொரு செய்திகளும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதுல நீங்கள் ஆழமாய் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய ஊழியம் என்றால் என்ன, உங்களுடைய அழைப்பு என்றால் என்ன, எந்த வயசுல நீங்க பாடுபடுவீங்க, எந்த வயசுல ஆண்டவராக தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவா எல்லா விஷயங்களும் தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையிலே எழுதப்பட்டிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு தெளிந்த கண்களினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வேத புஸ்தகம் அது ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடி என்னுடைய முகத்தை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய உலக பிரகாரமான கண்ணாடி அல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தத்தையும் பிரதிபலிச்சு காமிச்சு. நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் போகணும், எல்லா விஷயத்தையும் தெளிவாக என்னுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத வசனமாகிய கண்ணாடி. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய பார்வையிலே ஒரு தெளிவு, ஓட்டத்தில் ஒரு தெளிவு, அழைப்புல ஒரு தெளிவு, எந்த தடுமாற்றமும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க முடியும். நிறைய இடங்களை நீங்களும் நானும் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா மனிதர்கள் செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறோமே தவிர நான் கர்த்தருக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. அவங்க மூலமா கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாரு, இவங்க மூலமா கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சார், இவர்களுடைய கரங்களின் மூலமாய் மரித்தவனை ஆண்டவராக தேவன் உயிரோடு கூட எழுப்பி வர பண்ண ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான மக்கள் செய்தி சொல்றாங்க, ஆனா இவருடைய செய்தி என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே தவிர நீங்கள் என்றைக்கு எழும்பி இயங்க போறீங்க அதை யோசிக்கணும். என்னைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக போக முடியும். எல்லா விதமான காரியத்தை நான் வேடிக்கை பார்க்கிறேன், எல்லா விதமான தன்மைகளை நான் உட்கார்ந்து பார்க்கிறேனே தவிர என்றைக்கு நான் இயங்க போகிறேன், இந்த ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவன் உங்களையும் என்னையும் தடை இல்லாமல் பயன்படுத்த முடியும். கேள்வியே வராம நம்முடைய வாழ்க்கையிலே வழி ஒரு நாளும் உருவாக்கப்படாது. முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி வரணும். இந்த எத்தனை விதமான காரியத்தை நான் பார்க்கிறேன், ஆராதனை என்கிற பேர்ல நடத்தப்படக்கூடிய ஆராதனையில கர்த்தருடைய அபிஷேகம் வரக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்துல எங்களை அறியாத ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே பாடல்கள் பாடும் பொழுதே அபிஷேகம் ஊற்றப்படக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வரும்பொழுது அந்த ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ண எங்களால முடிகிறது. இரவு ஜபங்கள்ல அதன் பின்பதாக ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒவ்வொரு ஜபத்திலும் கர்த்தருடைய மகிமையை எங்களால் பார்க்க முடியுது. அடுத்து என்ன கேள்வி வர வேண்டும், இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோமே தவிர என்றைக்கு எங்கள் மூலமாய் இந்த நிலைகள் உருவாக்கப்பட போகிறது, இந்த ஒரு கேள்வி எனக்கு வரணும்.
என்னைக்கு நான் இந்த மாதிரி பயன்படுத்தப்பட போகிறேன்? நான் எல்லா விதமான காரியத்தையும் வேடிக்கை பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில இயக்கமற்று போகிறதுக்கு காரணம் என்ன? வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களாகவே நம்ம இருக்க ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமே தவிர என்னுடைய இயக்கத்தை குறித்து நான் கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், வேடிக்கை பார், உண்மைதான். கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயத்தை பாரு, அற்புதத்தை பாரு, அடையாளத்தை பாரு, கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொரு ஊழியரையும் தேவன் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பாரு. கடைசியில ஒரே ஒரு கேள்வியை நீ உன்னுடைய மனதில் வைக்க வேண்டும். இத்தனை அதிசயங்களை இவன் மூலமாய் கர்த்தர் செய்கிறது உண்டானால் என் மூலமாய் கர்த்தர் எப்பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்கிற ஒரு கேள்வி உன் வாழ்க்கையில் வரும். இப்படி வந்துச்சுன்னா தான் இதுக்கு பேருதான் ஒரு தெளிவான ஒரு அனுபவம். என்றைக்கு நான் இப்படி பயன்படுத்தப்பட போகிறேன், எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது, இத்தனை காரியங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன், இத்தனை விஷயங்களை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன், என்றைக்கு என்னுடைய இயக்கம் துவங்க போகிறது, என்னைக்கு நான் இயங்க போகின்றேன், இந்த ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். இதுதான் கர்த்தருடைய நாமத்தினாலே தெளிவான ஒரு வழி என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆயத்தப்படுத்தப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு பார்வை, தெளிவுங்கிறது பல விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில வரணும். அறிவுல தெளிவு வரணும், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல தெளிவு வரணும், நம்முடைய ஓட்டத்துல ஒரு தெளிவு வரணும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களை பற்றி தான ஒரு தெளிவு, வேத வசனத்தில் தெளிவு. இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறது நம்முடைய கண்களிலே தெளிந்த ஒரு பார்வை என்கிறதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல பலவிதமான தெளிந்த நிலைகளை பற்றி நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது உண்டானால் அவனை நடத்துகிறதுக்கு வேற யாருடைய உதவி அவனுக்கு தேவைப்படாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுடைய கண்கள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் அவனை கைட் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். பவுல் அது வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நடத்தப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் அவன் மேல் பட்டு அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு போனதோ, வசனத்தில் என்ன போட்டுக்கு, கையிலாக கொடுக்கக்கூடிய மனிதனை அவன் தேடினான். இப்ப கண் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவற்றதாய் காணப்படுகிறதோ மற்றவனுடைய உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். என்றைக்கு உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கிறதோ மற்றவனுடைய உதவி இல்லை, நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இயங்கும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில விருப்பப்படுகின்றார்? ஒரு காலம் வரைக்கும் உங்களை ஜனங்கள் கைட் பண்ணாங்க, ஒரு காலம் வரைக்கும் உங்களை மக்கள் நடத்தினாங்க. இது அநேக விதமான பள்ளம் நிறைந்த ஒரு பகுதி, இதுல அநேக விதமான முள் நிறைந்த பகுதி, இதுல அநேக விதமான கல் இருக்கக்கூடிய அந்த பகுதி, இது ஒரு அதாவது ஒரு ஒரு நீரோடையினுடைய பகுதியில காணப்படக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நடக்கக்கூடிய நேரத்துல சில முள் உள்ளே மெய்யாகவே ஆழமாய் பதிந்திருக்கிறதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையை பார்த்து உள்ள நம்ம இந்த பகுதியில இந்த இடத்துல இருந்து அந்த கரை நோக்கி நம்ம கடந்து போக வேண்டும். இப்படி நடத்துகிறதற்கு மக்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி மக்களுடைய நடத்துதல் எனக்கு தேவைப்படாது. நானே வழியை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்துல முள் கிடக்கிறது நானே என்னுடைய கண்ணில் பார்க்கிறேன். எந்த இடத்துல கல் என்னுடைய கால்களை குத்தக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய கல்லா இருக்கு, நான் என்னுடைய கண்ணில் பார்க்கிறேன். இப்படி நான் தெளிந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் நானே இயங்கும் ஒரு மனிதனுடைய ஒரு நிலையின் கூடாக கடந்து போக ஆரம்பிக்கும். ஒரு காலம் வரைக்கும், அதாவது இப்ப மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த காலங்களுக்கு முன்னால வரைக்கும் ஒரு குடும்பத்துல வளர்க்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெற்றோர்கள் தான் நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அவங்க தான் நமக்கு குக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சாப்பாட்டை கொடுத்தாங்களோ அதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்தும் ஒரு பிரதிநிதியாய் மாற்றத்துக்கு உள்ளாக போறீங்க. இப்போ உங்களுடைய வளர்ச்சி அடுத்த லெவல்ல போயிடுச்சு. இப்ப நீங்க அநேக விதமான, அதாவது சமையல் பண்ணக்கு உங்க அம்மாவை போய் நீங்க தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இது நீங்கள் உங்கள் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அடுத்த லெவலுக்குள்ள போயிட்டீங்க. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லெவல் வரைக்கும் உங்களையும் என்னையும் ஜனங்கள் நடத்துவாங்க. அநேக விதமான ஊழியக்காரனுடைய முக்கியமான பணியை உங்களை நடத்திட்டு போவாங்க. அந்த லெவலுக்கு பிறகு நீங்களே இனி வரக்கூடிய நாட்களில் இயங்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்துக்கு என்ன தேவைன்னா ஒரு தெளிவான ஒரு பார்வை. என்னை சுற்றில என்ன நடக்குது, எனக்கு முன்பதாக என்ன காரியம் காணப்பட ஆரம்பிக்கிறது, என்னுடைய கால்கள் இடறி போகாத அளவுக்கு நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக என்னுடைய காலடிகளை வைக்க வேண்டும், இவைகளை பற்றி தான் ஒரு தெளிந்த பார்வை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் இனி நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயங்கும் ஒரு கிறிஸ்தவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவை என்றால் நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவான ஒரு பார்வை வர வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்பதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்றது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க, அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இந்த இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் கண்களை உண்டாக்கினதற்கு என்ன நோக்கம் என்று சொன்னால்,
தேவன் உண்டாக்கின எல்லா விஷயத்தையும் நீ பார்க்க வேண்டும். அப்படிதான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். மற்றவன் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, நீயே பார்க்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கேட்கிற காதுகள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் மக்களாய் அல்ல, கர்த்தரின் சத்தத்தை நீயே கேட்கும் மனிதனாய் விளங்கணும். கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினதை நீயே பார்க்கும் கண்கள் உள்ளவனாய் விளங்க வேண்டியது அவசியம். கர்த்தர் உண்டாக்குறதுக்கு அதான் நோக்கம். கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்யறாங்க? எவனோ தரிசித்த தரிசனத்தை நம்பி அவனை பின்பற்றி போகிறார்களே தவிர தன்னுடைய கண்களுக்கு அவர்கள் வேலைகளை கொடுக்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதப்பா. ஒவ்வொரு வருஷத்தினுடைய துவக்கத்துல அநேகம் விதமான செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கேட்கும்படிக்காக ஜனங்கள் ஓடுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஊழியத்துல என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இதுல என்ன விதமான வார்த்தையை பற்றி சொல்றாரு, இந்த நாடுகளை பற்றி என்ன விதமான வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறது. உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தைகள் பல தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? முதல் காரியம், தேவன் உனக்கு ஒரு காணக்கூடிய கண்ணை தந்திருக்கிறார். மற்றவன் கண்டதை நீ பார்க்கிறது இரண்டாவது. ஆனால் உனக்கு ஒரு கண்ணை கர்த்தர் தந்திருக்கிறார். அவன் வழியாய் நீ பார்க்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு உன் கண்களின் வழியாய் நீ பார்க்க முதல் காரியம் பிரயாசப்படணும். என் கண்களுக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தணும். மற்றவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நம்பிக்கைக்குரியதான், இல்லைன்னு சொல்லல, தப்புலாம் கிடையாது. அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த அளவில் நான் நின்று போய் விடாத அளவிற்காக என்னுடைய கண்களை உண்டாக்கின கர்த்தருக்கு என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் என்னுடைய கண்களை உருவாக்கினார்? மற்றவனுடைய கண்களின் வழியாக வரக்கூடிய பார்வையை நம்பி நீ பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, நீயே கண்டு உன்னுடைய வழிகளை நீயே செலக்ட் பண்ணி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கண்களிலே ஒரு பார்வையை கர்த்தர் உண்டாக்கிறது. நீங்க இந்த ஒரு வார்த்தை நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு கர்த்தர் கண்ணை தந்திருக்கு என்ன நோக்கம் என்றால், மற்றவனுடைய நடத்துதலே நீ நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீயே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு கண்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். எதற்கு கர்த்தர் காதுகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால், மற்றவன் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்படிக்காக அல்ல, நீயே காரியங்களை உணரும் ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். இப்ப இந்த ரெண்டு நோக்கமும் ரெண்டு பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை மெய்யாகவே தரிசிக்கவும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் தக்கதாக ஆண்டவராகிய தேவனோடு கூட இயங்கும் ஒரு மக்களாக விளங்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டம் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை இல்லாத ஓட்டம் எங்களை பற்றி சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பல விதமான தீர்க்க தரிசனங்கள், ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எங்கு தடுக்கி விழ ஆரம்பித்தாலும் தீர்க்க தரிசனுடைய கூட்டம். ஒரு பக்கத்துல பார்த்தா கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்றாரு, இன்னொரு பக்கத்துல பார்த்தா கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை செய்யாதுன்னு சொல்றாரு. ஒரு பக்கத்துல பார்த்தால் கர்த்தருடைய நாமத்தினால் நீ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை பற்றி பேசுகிறார். இன்னொரு பகுதியை பார்த்தா நீ கர்த்தருடைய நாமத்தினால அதாவது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ முழு நேரம் நீ கர்த்தருடைய ஊழியத்தின் படிக்காக நீ வந்துடாம பார்ட் டைமாக மெடிசின் ஊடாக போக வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ஒரு நல்ல ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கின்றார். இன்னொரு தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த திருமண வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில வர எதங்க நம்புறது? கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா தெரியல. ஒருவன் இப்படி சொல்ல, ஒருவன் அப்படி சொல்ல, ஒருவன் இன்னொரு காரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கும் எந்த விதமான காரியத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எதை நான் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுவேன்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நீயே தெளிவான பார்வை உள்ளவனாய் இருக்கிறது உண்டானால், நீயே கேட்கக்கூடிய காதுகள் உள்ளவனாய் இருக்கிறது உண்டானால், உங்கள் செவிகளிலே கர்த்தர் மெய்யாகவே சரியான வார்த்தைகளை பேசுவார். உங்க கண்களுக்கு கர்த்தராகிய தேவன் சரியான வழியை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சோம். இப்படி பல விஷயங்களிலே நீங்களும் நானும் அலைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பேர் என்ன போட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா, வசனத்துல என்ன காரியத்தை பாக்குறோம், இந்த தீர்க்கதரிசனம் சரியா, அது சரியா, இது சரியா, அது சரியா, இப்படி எங்கும் அங்கும் அலையக்கூடிய மக்களுக்கு வேதாகமத்தில் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. என்ன பேரு? மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்கள். இவங்களுக்கு ஒரு வழி தெரியாது. எது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை செய்ய பல இடங்களிலே கடந்து போவாங்க. எல்லாவற்றையும் கூட்டி அத்தனை நாள வகுத்து இதுதான் கர்த்தர் பேசியிருப்பார். ரெண்டு விஷயத்தை ஒன்னா கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணி இதுதான் கர்த்தர் பேசியிருப்பார்கள் என்பதை பற்றி ஏதோ ஒரு அசம்ஷன்ல மக்களுடைய இயக்கம் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்னா, நானே உங்கள்கிட்ட காரியங்களை பேச வேண்டும் என்று விருப்பப்பட, அதுதான் உனக்கு காணக்கூடிய கண்ணை உருவாக்கி வச்சிருக்கிறேன். நானே உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனாலதான் உன்னுடைய செவிகளை கேட்கும் செவிகளாக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். மற்றவன் உன்னை நடத்தக்கூடிய காரியத்திற்காக அல்ல, உனக்கு முன்பதாக வழிகளை சொல்லும்படிக்காகவே உன் காதுகளை கேட்கவும் உன் கண்களை காணவும் தக்கதாக நான் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை காணக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயக்க பழக வேண்டியது அவசியம். இயங்கணும். இந்த காரியங்களை நான் இயக்கணும்.
இயக்க ஆரம்பித்தால்தான் இதனுடைய முழு மகிமையை தடையில்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல இயேசுவை வழிநடத்த எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க இப்படிதாங்க ஊழியம் பார்க்க வேண்டும், ஒரு ஊழியம்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த ஊழியத்துல நீங்க இத்தனை விதமான மக்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது, இந்த ஒரு திருச்சபையில் நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு முன்னால போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நீங்க டைரக்டா பேசக்கூடாது, நெளிய சுழுவாத்தான் வார்த்தையை பேச வேண்டும். யாராச்சும் இயேசுக்கு முன்னால போய் கைட் பண்ணாங்கன்னு பாருங்க, இல்ல. ஏனென்றால் தன் வழியை இயேசு கிறிஸ்து தீர்க்கமாய் அறிய ஆரம்பிச்சிருந்தார். ஏனென்றால் அவருடைய கண்கள் காணக்கூடிய கண்கள், பிதாவாகிய தேவன் செய்ய காண்கிறது எதுவோ அதையே ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய செவிகள் கேட்கக்கூடிய செவிகள், பிதாவாகிய தேவன் எதை அவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தினாரோ அவைகளையே அவர் பேசும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்ததுனால ஊழியத்துல பிரச்சனையே இல்லாம அந்த ஊழியத்தை திறமையாய் செய்து முடிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏன் வர ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, என் கண்களை நான் பயன்படுத்த முடியாமல் இன்னொரு மனுஷனுடைய பார்வையின் வழியாக நான் பார்க்க ஆசைப்படுறேன், இன்னொரு மனுஷனுடைய செவிகளின் மூலமாக நான் கேட்க பிரயாசப்படுறேன். இதுதான் அநேக விதமான குறைவுகளை என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது தவிர, உன் கண்களை பயன்படுத்தி நீ பாரு, உன் செவியை பயன்படுத்தி நீ கேளு. மற்றவனுடைய செவியின் மூலமாய் நீ கேட்கிறது உண்டானால் ஒருவேளை அந்த செவி தவறான காரியங்களை மெய்யாகவே ஒரு முன்பதாக சரியான ஒரு காரியத்தை போல பேசுகிறது உண்டானால் தவறாய் நீயும் நானும் கடந்து போய். அப்ப என் காதுல நான் கேட்கணும், என் கண்ணில் நான் பார்க்கணும். இந்த ஒரு தெளிவான ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் கடைசி காலத்தில் என்னுடைய இயக்கம் சரியான ஒரு இயக்கமாய் காணப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அந்த நாட்கள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய கண்கள் மட்டும் எதை பார்க்கிறது அப்படின்னா, தன்னை சுற்றிலும் கொலையுண்ண கொடுத்திருக்கக்கூடிய அநேகம் குமாரத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிறது. மற்றவங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஆனால் இவர் மட்டும் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, எத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் ஒண்ணுமில்லாம அழிவின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இவைகளை கண்ட தீர்க்கதரிசியினுடைய மனதை அவரால் கட்டுப்படுத்த முடியாம கர்த்தரை நோக்கி இவ்விதமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்னை சுற்றி நிறைய ஜனங்கள் செத்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லா விதமான மக்களும் கொலையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு குமாரத்தைகளா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான மீட்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியாம அவர்கள் தங்கள் வழியிலே மாண்டு மடிந்து போகக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதை உடைய பண்ண ஆரம்பிக்கிறதுனால என் கண்களை கண்ணீர் ஊற்றாய் மாற பண்ண வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. என்னை சுற்றி என்ன காரியம் உருவாக்கப்படுது, என்ன ஆபத்து எனக்கு முன்பதாக வந்திருக்கிறது, எத்தனை சாத்தானுடைய தன்மைகள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது, என்னுடைய கால்களை சிக்கக்கூடிய அளவிற்காக, என் கூட இருக்கக்கூடிய மக்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக, என் தேசத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்காக, இந்த அகில உலகத்தை கெடுக்கக்கூடிய அளவிற்காக சாத்தான் எத்தனை விதமான வழிமுறைகள் யாவற்றை பின்னிக் கொண்டு வர பார்க்கணும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தான் கர்த்தருடைய நாமத்தினால் நீங்களும் நானும் ஓய்வு ஒழிச்சலே இல்லாம இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஜெபிக்கும் ஒரு மக்களாய் விளங்கார்கள். இன்னைக்கு நம்ம ஜெப குறிப்பு கொடுக்கிறோம். ஜெப கொடுக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக ஊக்கமா நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய ஜெப குறிப்புகளின் படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இது ஒரு பாரமான ஜெபமான்னு கேட்டா கர்த்தாவே நிச்சயமா பாரமான ஜெபமாவே இருக்கு. சத்தம் போட்டு ஜெபிப்போம், ஆவிலிருந்து ஜெபிப்போமே தவிர அந்த ஜெபத்துக்கு உண்டான உண்மையான பாரம் நம்முடைய வாழ்க்கையில வராது. எப்ப அந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும், கொலையுண்ண கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குமாரத்தைகளை பற்றி எங்கள் அறியும் பொழுதுதான் உண்மையான மன பாரம் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஒருத்தர் நம்முடைய கண்ணுக்கு முன்னால செத்து கிடக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்துலதான் என்னை அறியாத ஒரு துக்கம், ஐயோ நான் இவனை ஆண்டவருடைய நாமத்தினாலே என்னால் அநேக விதமான வழிமுறைகளை காப்பாற்றிருக்க முடியுமே, இவனுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறது உண்டானா இவன் இப்படிப்பட்ட இடர்களின் ஊடாக கடந்து போயிருக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய மகா பெரிய பாரமும் துக்கமும் எப்ப வரும் என்று சொன்னால், என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான ஆவிக்குரிய தெளிந்த பார்வை என்னுடைய வாழ்க்கையில வரும்.
நிறைய இடங்கள்ல இப்ப சாத்தான் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம ஈஸியா நம்ம ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். மொபைல் போன் அடிக்ஷன் என்கிறத பற்றி நம்ம சாதாரணமா பேசுவோம். மொபைல் போன்னால அநேக விதமான குடும்பங்கள் மெய்யாகவே பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது. பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் பேச முடியாம, பிள்ளைகளோடு கூட பெற்றோர் பேச முடியாம தனித்தனியாக இயங்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மொபைல் போனின் மூலமாக எத்தனை அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி வாலிபர்கள் பைத்தியமாக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? மென்டல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய அநேக விதமான செய்தி குறிப்புகள் சொல்லக்கூடிய அந்த நிலையை, நிறைய டிப்ரெஷன். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல தன்னுடைய பிரச்சனைகள் யாவற்றையும் ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க. இப்ப நண்பர்கள் வட்டாரமே இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனால பிரச்சனைகளை தன்னுடைய மனதின் ஆழத்திலே அழுத்தி எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே மென்டல் டிப்ரெஷன் உருவாக்கப்பட்டு மக்கள் பைத்தியமாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிறைய வாலிப சமுதாயத்தை பார்க்கணும். அப்படின்னா இவர்களை பற்றி நான் கேள்விப்படும் பொழுது நான் என்ன காரியத்தை யோசிக்கணும்? இப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தராகிய தேவனை அறிமுகப்படுத்துகிறது யாரு? ஆண்டவராகிய தேவன் இவர்களுக்காகவும் தன்னுடைய உயிரை தந்தாரே. இப்படிப்பட்ட மக்களுடைய எல்லா விதமான கட்டான சூழ்நிலைகளில் நின்று அவர்களை மீட்கத்தக்கவன் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான பாரம் வந்துருக்கு. இன்னும் தேசத்துல எத்தனையான பயங்கரமான காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஊழியம் செய்ய முடியாத பயங்கரமான காரியம், குடும்பம் நடத்த முடியாத பயங்கரமான காரியம், குடிப்பழக்கத்தில் இருந்து அதாவது அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கை மீட்கப்பட முடியாத பயங்கரமான காரியம், பிள்ளைகளை வளர்க்க முடியாத அநேக விதமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையை உருவாக்கப்படும் எத்தனை விஷயத்தை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உண்மையான விதத்தில் நீங்கள் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் கண்களும் என் கண்களும் இரவும் பகலும் ஓயாமல் புலம்பி எழக்கூடியதாக விளங்காது. அவர் அதனாலதான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என்னை சுத்தல் நடக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவர். உடனே கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். எரேமியா, உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் கேட்கிறார். எரேமியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமாப்பா? உன்னுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா? உன்னுடைய ஊழியத்தினுடைய எல்லா விதமான தேவைகளை நான் சந்திக்க வேண்டுமா? நல்ல கட்டடங்களை கட்டக்கூடிய வழிமுறைகளை இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய மரண ஓலத்தினுடைய செவிகள் கேட்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். என்னுடைய தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? என் குடும்பம் நல்லா இருக்கும், என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டு குறைவு. ஏன்னா என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல விஷயங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனதின் அளவிலே பாதிப்பை உருவாக்குகிறது. அவைகளை பற்றி நான் மெய்யாகவே கண்ணும் கருத்துமாய் பார்க்கிறதே கிடையாது. எரேமியாவுடைய கண்கள் ஆழமாய் கண்ணோக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய தேவைகளை காட்டிலும் மக்களுடைய உயிருக்காக அவர் உத்தரவாதம் பண்ண வேண்டிய அந்த தேவை மிகுதியாய் காணப்பட ஆரம்பிச்சனால கர்த்தரை சந்திக்கும் எரேமியா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் இப்ப நமக்கு முன்னால் வருகிறது உண்டானால் நீங்களும் நானும் என்ன விதமான வார்த்தையை கேட்போம்? ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய எல்லா விதமான தொழிலா, இப்படிதான் கேட்போம். ஆனால் எரேமியாவுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் வந்த மாத்திரத்தில் அவர் கேட்கிறார், என்னுடைய தலை தண்ணீரும் என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா இந்த கொலை உண்ண கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குமாரத்தினுடைய மரண ஓலம் என்னுடைய செவிகளை மெய்யாகவே உருக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நான் பார்க்கிறேன். என்னால் இந்த காரியங்களை கண்டு மெய்யாகவே மௌனமாய் இருக்க முடியல. இவர்களுக்கு நான் இரவும் பகலும் ஓயாமல் நான் கண்ணீர் விழிக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் ஓய்வு ஒளிச்செல்லாமல் அநேக விதமான நரக அக்கினியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல எப்படிங்க உங்களால என்னாலும் நிம்மதியான உறக்கத்தின் ஊடாக போக முடியும்? ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால். இயேசுனுடைய வாழ்க்கையில தெரிந்த பார்வை இருந்தது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகல் முழுதும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போனார். ஆன்மீக பேர் முடிச்ச பிறகு எத்தனை மணி நேரம் நம்ம வீட்டுல போய் தூங்கணும்னு யோசிப்பாரு. எவ்வளவு நேரம் தூங்கணும்? அதாவது பகல் முழுவதும் நமக்கு விழிப்பே வராத அளவுக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த நித்திரை. சில பேர் இங்கேயே தூங்கி முடிச்சிருப்பீங்க. அது ரெண்டாவது விஷயம். 3:15 மணி வரைக்கும் நம்ம விழிச்சிருந்தோம். 3:15 வரைக்கும் விழிச்சிருந்த அந்த விழிப்பு எத்தனை தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க ஆரம்பித்தது என்று பாருங்கள். அதாவது வீட்டுல போயிருக்கக்கூடிய இடத்துல அம்மா நமக்கு அநேகம் நம்ம காஃபியை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. காஃபியினுடைய காரியங்கள் கூட நம்முடைய மனசுல வராது. நமக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்பாட்டினுடைய வாசனை கூட நம்முடைய மூக்க டச் பண்ணாம எவ்வளவு தூரம் ஆழ்ந்த உறக்கத்தின் ஊடாக. ஆனா இயேசுனுடைய ஊழியத்தை பாருங்களேன், பகல் முழுசும் கர்த்தருடைய நாமத்தினாலே சுற்றி அலைய ஆரம்பிச்சு, ராத்திரி எல்லாம் விழித்திருந்து ஜெபி. எப்படிங்க அந்த பாரம் வந்துச்சு? எப்படி? ஒரு இரவு ஜெபத்திற்கு எத்தனை நாள் நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இரவு முழுவதும் கர்த்தருடைய நாமத்தினாலே விழித்திருந்து ஜெபித்து பகலெல்லாம் ஒரு ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த பாரம் எங்கிருந்து வந்தது? தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி ஒரு தெளிவு இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் காரணம். அந்த ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விஷயங்களுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் விளங்கி விடுகின்றேன்.
எனக்கு உண்டான உரிமை எனக்கு வேண்டாங்க. ஏனென்றால் மக்கள் எல்லாம் சாவினுடைய விளிம்பை நோக்கி கடந்து போகக்கூடிய இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை நான் தேடுகிறது இப்படித்தான் ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் மெய்யாகவே ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஊழியம் என்கின்ற பேர்ல பலவிதமான மக்கள் ஆடம்பரமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆடம்பரமான ஊழியம், பிரச்சனையே இல்லாத ஒரு ஊழியம், நிறைய எந்த விதமான ஜெபமுமே இல்லாம அந்த நேரத்துல வரக்கூடிய நேரத்துல வாயில என்ன வார்த்தை வருதோ அதை கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியம். ஆனால் அந்த நாட்களிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தை பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால் ஓய்வு ஒளிச்சில்லாமல் ஜெபிக்கக்கூடிய மக்கள். சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அடிக்கடி தன்னுடைய செய்தியிலே ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பிப்பார். சில பரிசுத்தவான்களை நான் பார்க்கும்படிக்காய் கடந்து போகிறது உண்டு. சில நேரங்கள்ல இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்படிக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சபை ஊழியர்களை பார்க்கும்படிக்காக ஒரு சனிக்கிழமை ஓய்வு நாளிலே போகிறது உண்டானால் ஒரு சபை பாஸ்டரையும் பார்க்கவே முடியாது. எல்லா ஜனங்களும் வீட்டை பூட்டிட்டு எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் சனிக்கிழமை முழுவதும் கர்த்தருடைய நாமத்தினாலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவார். ஒரு முறை ஒரு ஊழியனை சந்தித்து அவர் கேட்ட ஆண்டவருடைய நாமத்தினால் அவர் கேட்டிருக்கிறார். கேட்கக்கூடிய சனிக்கிழமையெல்லாம் உங்களை பார்க்கும்படிக்காக எத்தனையும் நான் ட்ரை பண்ணேன், உங்களை பார்க்கவே முடியல. ஐயா, உங்களை மாதிரிலாம் எனக்கு பிரசங்க வரம்லாம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால சனிக்கிழமை முழுவதும் நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சாதான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல என்னால முடியும். ஆகவே எந்த மனிதனுக்கு, அதாவது என்னுடைய போன் எல்லா விதமான காரியத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். கர்த்தருடைய நாமத்தினால காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த விதமான சாப்பாடும் தண்ணி கூட இல்லாம முழங்காலை முடக்கி ஊக்கமாய் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானித்து வருகிறது வளர் இப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எடுத்த உடனே எவரடி எந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த நேரத்தில் நீங்கள் பிரசங்க வாக்கியத்தை கொடுக்க ஆரம்பித்தாலும், எந்த நேரத்தில் நான் தயார். கர்த்தருடைய நாமத்தினால பிரசங்கத்துல உயிர் இருக்காது, பிரசங்கத்துல பலம் இருக்காது, பிரசங்கத்துல வல்லமை இருக்காது. அந்த பிரசங்கம் சாரமுள்ளதாய் விளங்க வேண்டும் என்று சொன்னார். நீ உன்னை உரித்து கர்த்தருடைய நாமத்தினாலே உருக்கி உடைய பண்ண வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு செய்திக்கு முன்பதாக இரவெல்லாம் ஊக்கமாய் பிதாவுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அதனால்தான் அவனுடைய செய்திகள் ஒவ்வொன்றும் மக்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் விளங்கிற்று. கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய மாற்றங்கள் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? போய் நின்று ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லல, இரவெல்லாம் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்து பிதாவை வார்த்தை தாங்க, நாளைக்கு நான் இந்த பகுதியை நோக்கி நான் ஊழியத்துக்கு போறேன், வார்த்தையை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி பிதாவை தொந்தரவுப்படுத்தி வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு பிரசங்கத்தை செய்ய ஆரம்பிச்சதுதான் அந்த ஊழியத்தினுடைய சக்சஸ் ஆன ஒரு காரியத்திற்கு காரணம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரசங்கம் மனிதனை உயிரடைய பண்ண வேண்டுமே தவிர மனிதனுடைய ஜீவனை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியன் அல்ல, சாத்தானுக்கு உங்களையும் என்னையும் அறியாம ஊழியம் பார்க்க. உங்க பிரசங்கம் மற்றவனை தட்டி எழுப்பாது இருக்கிறது உண்டானால், மற்றவனை உயிரடைய செய்யாது இருக்கிறது உண்டானால், நீங்க பண்ணக்கூடிய எந்த விதமான காரியமாய் காணப்படட்டுமே, அது ஒரு ஆராதனை இருக்கட்டும், அது ஒரு ஜெப குறிப்பா இருக்கட்டும், அது ஒரு ஊழியமா இருக்கட்டும், அது ஒரு செய்தியா இருக்கட்டும், இந்த ஒரு காரியத்துல மக்கள் சலிப்படைய ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் கர்த்தராக தேவனுக்கு ஊழியம் பார்க்கல, சாத்தானுக்கு ஊழியம் பார்க்கிறீங்க. கர்த்தருக்கு ஒரு மனிதன் ஊழியம் பார்க்கிறது உண்டானால் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுடைய மனதை உயிரடைய பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வார்த்தைகளை பெரும்படிக்காகத்தான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி போராட ஆரம்பிச்சார். வார்த்தையை தாங்க ஆண்டவரே, வார்த்தை இல்லாமல் நாம் போய் கர்த்தருடைய காரியங்களை மக்களுக்கு முன்பதாக அறிவிக்க எப்படி? உங்க வார்த்தையினுடைய வாயிலே வர ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுடைய நாமத்தினாலே மக்களை உயிரடைய பண்ண முடியும். ஒவ்வொரு பிரசங்கமும் மக்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தையாக இருக்கணும். ஒவ்வொரு ஜெபமும் மக்களை கர்த்தரோடு கூட இணைக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையும் பரலோகத்தை உங்கள் நடுவிலே கொண்டு வரக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். ஆராதனை சும்மா ஒரு பேருக்காக இல்லை, நீங்க பண்ணக்கூடிய ஆராதனை பரலோகமே இந்த இடத்திற்குள்ளாக இறங்கி வரணும். நீங்க பண்ணக்கூடிய பிரசங்கம் கர்த்தராகிய தேவனோடு கூட உங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய அளவிற்காக உயிரடைய பண்ணக்கூடியதாக விளங்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தரும் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுடைய ஊழியம் 100% வெற்றி உள்ளதாக விளங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிந்த ஒரு பார்வை செய்யணுமேங்கிறதுக்காக ஊழியம் பார்க்கக்கூடாது, கடமைக்காக நீங்கள் நானும் காரியத்தை செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னணியத்துல முழங்காலை முடக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஜெபம் தான் அநேக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றதாக விளங்கும். இதுல ஒரு தெளிவு எனக்கு வேணும். ஒரு தெளிந்த பார்வை என்னுடைய வாழ்க்கையில எப்போ வருதுன்னு சொன்னா, நான் அறையை அடைத்துக் கொண்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க எப்படி, இதுல ஒரு தெளிவு எனக்கு வரணும். இப்படி என்னுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் செய்யும் ஒவ்வொரு கர்த்தராகிய தேவனுக்கு என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணியும் வெற்றி உள்ளதாக காணப்பட ஆரம்பிக்கும். இது நீங்க செய்யக்கூடிய வேலை, இது உங்க வீட்டுக்கு செய்யக்கூடிய வேலை இல்லை, நீங்க கர்த்தருக்கு செய்யக்கூடிய வேலை.
இந்த கர்த்தருக்கு செய்யக்கூடிய வேலையில ஒரு மனிதனுடைய மனம் இடறுகிறது உண்டானா கர்த்தருக்கு போய் நீ கணக்கு சொல்லணும். இது ஆத்துமா சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லா விதமான மக்களுடைய காரியங்களை பற்றி நம்ம பார்க்க முடியும். அதாவது ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய மக்களை பார்க்கலாம். அதாவது அநேக விதமான மக்களுக்கு சமையல் பண்ணக்கூடிய ஆயாவினுடைய வேலையை பார்க்கலாம். அநேக விதமான பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூடி கொண்டு போகக்கூடிய வேலைக்குரிய காரியங்களை பார்க்கலாம். பல விதமான வேலைகளை பார்க்கணும். இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை என்னன்னு சொன்னா மருத்துவத்தினுடைய துறையை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா மருத்துவர்கள் ஒவ்வொருவரையும் நம்பி ஜனங்கள் தங்களுடைய உயிரை கொண்டு முன்னால விடுறாங்க. என் உயிரை நீங்க எந்த விதமான பிரச்சனை இல்லாம பாதுகாத்து கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த உயிரை காக்க வேண்டிய மருத்துவர்கள் உறக்கத்தோடு கூட மருந்துகளை கொடுக்கிறது உண்டானால் அவர்கள் மேல பெரிய கிரிமினல் குற்றம் மெய்யாகவே சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவங்க விளையாடுறது உயிரோடு கூட விளையாடுறாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊழியனும் ஆத்துமா என்கின்ற ஆவிக்குரிய உயிரோடு அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். ஒரு பிரசங்கம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை சந்திக்கக்கூடிய நாள்ல நீங்களும் நானும் கணக்கு சொல்லுவோம். ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஆழமாய் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். தேவனுக்கென்று இயங்க வேண்டும், சரியான பாதையில் இயங்க வேண்டும். தெளிவான கண்கள் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஊழியம் தடையில்லாமல் உருவாக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் அநேகம் ஜனங்கள் இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தருடைய மகிமைகளை தன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ முன்னேற்றத்தின் பாதையின் ஊடாக கடந்து போகாமல் இருக்கிறதுக்கான அதே லெவல்ல தான் கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த ரேஷியோ இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் ஒரு மேன்மையான ஒரு இடத்தின் ஊடாக போகல. 4.5% அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியல. காரணம் என்னன்னு சொல்றாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஊழியம் பார்க்கறாங்க. ஆனால் தேவ விருப்பத்திற்கு மாறாக ஊழியங்களை செய்கிறதுனால, கர்த்தருடைய சித்தத்திற்கு புறம்பாக ஊழியத்தை செய்கிறதுனால கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த ரேஷியோ இன்னும் அதே லெவல் இருக்கிறது பார்க்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் ஆகலும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியங்களை செய்யும் மக்களாக, தெளிந்த பார்வையுள்ள ஒரு மக்களாக, என்னை எதுக்காக கர்த்தர் கூப்பிடுகிறாரு? என் கண்கள் காணக்கூடியதாக, என் செவிகள் கர்த்தருடைய குரலை கேட்கக்கூடியதாக, என்னை ஆண்டவராக தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவைகளின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியதாக என்னுடைய காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் நீங்கள் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் சாத்தானுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் மரண அடியா இருக்கும் என்பது சந்தேகம். இல்லாட்டி நீங்க ஆகாயத்தை அடிக்கும் சிலம்பம் பண்ணக்கூடிய மக்களை தான் சுத்தி தெரிவிங்க. எல்லா விதமான இடங்களிலும் அங்க இங்க சுத்துவீங்க. என்றாலும் கூட ஒரு பாதிப்பும் சாத்தானுடைய மண்டலத்துல வராது. அந்த ஊழியக்கார இயங்க ஆரம்பிச்சா பாருங்க, அவன் செய்யக்கூடிய வேடிக்கைகளை பார்ப்போம் என்று சொல்லி சாத்தான் சுற்றி வேடிக்கை பார்ப்பானே தவிர நீங்கள் சுற்றக்கூடிய சிலம்பத்தை குறித்து சாத்தான் பயப்படவே மாட்டான். ஏன்னா எதையும் குறிவைக்காம நீங்க ஆகாயத்தை அடிச்சிட்டு இருக்கீங்க. சாத்தானும் அவனுடைய செயல்களும் சுற்றி நின்று இருந்தா ஐயா ஆரம்பிச்சாரு, பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு, ஊழியத்தை ஆரம்பிச்சாரு, ஒரு அடி நம்ம மேல படவே படாதுங்க, நம்ம வார்டு சுத்தி நின்று நம்ம வேடிக்கை பார்ப்போம் சொல்லி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான பிரயாசம் நீங்க உயிர் போக கத்துவீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்கிறான்னு சொல்லுவீங்க. அவன் உட்கார்ந்து சிரிச்சிட்டு கர்த்தர் எங்கேயா அவன் பேசினாரு, எந்த காரியம் இல்லாம நீயா ஏதோ ஒரு காரியத்தை நீயாக யூகித்து பேசிக் கொண்டிருக்கிறாய், இதுல எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி சாத்தான் உங்களையும் என்னையும் குறித்து ஏளனமாய் பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல சாத்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பார்வை தெளிவான பார்வையாக, எதை நோக்கி நான் பயணப்பட வேண்டும், என்னுடைய அடிச்சுவடுகள் எதை நோக்கி போகணும், எது என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்பதை புரிந்து கொண்டு சரியாய் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய பிரயாசம் ஒன்றும் வீணாக்கப்படுகிறதில்லை. நிறைந்த பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில நம்மோடு கூட கர்த்தர் எதை பேசினார் என்று பாருங்கள். காணும் கண்களை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்தாரா? நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய குரலை கேட்கும் செவியை ஆண்டவராகிய தேவன் நமக்கு உருவாக்கி தந்தாரா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் செவிகளின் வழியாக கேட்கும் அந்த நிலைகளை நிறுத்துங்க. மற்றவங்களுடைய கண்ணின் வழியாக பார்க்கும் அந்த நிலைகளை நிறுத்துங்க. நீங்களே உங்கள் கண்களுக்கு வேலை கொடுத்து உங்கள் கண்களை இயக்கத்தின் ஊடாக அழைத்து சென்று கர்த்தர் உங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளை பார்க்கும் கண்களாக உங்கள் கண்களை உருமாற்றம் அடைய இன்றைக்கு உங்கள் கண்களை கர்த்தருடைய கைகளை ஒப்புக் கொடுங்க. என் கண்கள் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க எனக்குன்னு உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளை பார்க்கணும். என் வழிய ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்கீங்களாமே, நான் எந்த இடத்துல என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய பங்காக்கி வைத்திருக்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான பார்வை எனக்கு தாங்க.
ஒவ்வொரு முறையும் நான் ஒருவேளை நான் தடுமாறக்கூடிய நேரத்துல வசனத்துல ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் வழி விலகக்கூடிய நேரத்திலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை கேட்பீங்கன்னு சொல்லி கர்த்தராக தேவன் நீங்க சொன்னீங்களே, அந்த சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. நாங்க போகக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய கர்த்தருடைய குரலை நாங்க கேட்கணும். நீங்க எங்களை நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு முறை நாங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாலும் கூட இன்னும் அநேக மனிதனுடைய உதவிகளை நாடுகிறோமே தவிர எங்கள் தேவனை எங்க நாங்கள் மனமற்றவர்களாய் செயல்பட விடாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் கண்களை நாங்க யூஸ் பண்ண, எங்கள் செவிகளை நாங்கள் பயன்படுத்த ஏற்ற கிருபைகளை, ஞானத்தை எங்களுக்கு நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்லாம கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை சுற்றிலும் என்ன காரியம் நடக்கிறதப்பா, எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, எத்தனை ஜனங்கள் மார்க்கம் தப்பி போறாங்க, எத்தனை ஜனங்கள் அழிவின் காரியத்தின் ஊடாக கடந்து போறாங்க. இதெல்லாம் புரியாம என்னுடைய கவலைகளை நான் பெருசா யோசிக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை நான் பெருசுப்படுத்தி பார்க்கிறேன். என் குடும்பத்துல இந்த ஒரு காரியம் நடந்துச்சு, உடனே உட்கார்ந்து அழுறேன், வேதனைப்படுறேன். ஆனால் உலகத்தில் நடைபெறக்கூடிய சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி எவ்வளவேனும் யோசியாத ஒரு மனுஷனாக எரேமியா கர்த்தராக தேவனை சந்தித்த பொழுது தனக்காக ஒரு விஷயத்தை கூட எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில கேட்கவே இல்லை. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கன்னு சொல்ல எரேமியா கேட்காம கொலையுண்ண கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்காக இரவும் பகலும் அழக்கூடிய கண்களை தாங்கன்னு கேட்டாரே, அந்த மாதிரி உணர்வுள்ள ஒரு ஞானத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் கர்த்தராகிய தேவன் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது மாதிரி எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு தெளிந்த புத்தியை தந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாயத்தை அடிக்கும் சிலம்பம் பண்ணும் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஒரு அடி அடித்தால் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானுக்கு மரண அடியை தரக்கூடிய மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்கோ சொல்லப்பட்டவை அல்ல, எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து ஆழமாய் இவைகளை நம்பி இவைகளின்படி இயங்கி உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Alleluia, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.